2021 வந்த ஹசீன் தில்ருபாவோட செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஜுவாலாப்பூரில், செகண்ட் பார்ட் ஆக்ராவில். மூவி ஓப்பனிங்கில் டாப்ஸி தலைதெறிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து ஹஸ்பண்ட் கொலை பண்ண போகிறாரு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 months பிஃபோர்னு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. டாப்ஸி ஒரு பியூட்டிஷியனாக ஒரு வயசான அங்கிள் ஆண்டி வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. இவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறான் கிளினிக்கில் வேலை செய்கிற கம்பவுண்டர் சன்னி கௌசல். அதே ஊரில் டாப்ஸியோட ஹஸ்பண்ட் விக்ராண்டும் இருக்கார். பீஸா டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் டியூஷன் எடுத்துகிட்டு. அங்கே இருக்கிற லேடி பூமிகா ஒரு ஹேண்டிகேப்டு. இவரும் கையில்லாதவர்னால விக்ராந்த் மேலே ஒரு ஒன் சைட் லவ். இங்கேருந்து போலி பாஸ்போர்ட்டில் தாய்லாந்து போய் செட்டில் ஆகணும்னு பிளானில் இருக்காங்க விக்ராந்தும் டாப்ஸியும். 2 பேரும் தூரமாக தள்ளி நின்று பேசிக்கிறாங்க, யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறக்காக. அப்படி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் டாப்ஸிகிட்ட இருந்து பேக்கை திருடிட்டு போயிடுறான். விக்ராந்த் துரட்டி பிடிக்க ஓடுறாரு. அப்போ போலீஸ் என்ட்ரி. ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா மீண்டும் டாப்ஸியை மீட் பண்ணுறாரு. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூப்பிட்றாங்க. இப்போ என்கொயரி பண்ண வர்றவர் போன பார்ட்டில் செத்து போன ஹர்ஷவர்தனோட மாமா ஜிம்மி. இப்போ இந்த கேஸ் பர்சனல் ஆகிடுச்சு. விக்ராந்த் உயிரோடு தான் இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் மாமா வந்துட்டாருன்னு மிரட்டுறாரு. நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஏஜென்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. விக்ராந்தோட தாய்லாந்து பிளான் காலி ஆகுது. இதெல்லாம் டாப்ஸிக்கிட்ட ரகசியம் வந்து சொல்கிறாரு விக்ராந்த். மாமா ரொம்ப டேஞ்சர், நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் டாப்ஸியோ நான் தனியாக இருக்கிறது தான் போலீஸுக்கு டவுட்டு, அதனால் கம்பவுண்டரை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆன நாள்லேருந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ட்ரிங்க்ஸு பரமவதன்னு இருக்காங்க டாப்ஸியும் கம்பவுண்டரும். அங்கே கோச்சிங் சென்டரில் பூமிகா தூபே விக்ராந்த் கிட்ட க்ளோஸாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்க்குற டாப்ஸி அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கம்பவுண்டர்கிட்ட உளறிடுறாங்க. விடுச்சதும் விக்ராண்டை வர வச்சு நீங்கள் 2 பேரும் ஆக்ரா விட்டு தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்காக விக்ராந்தை தன்னோட கிளினிக்கில் தங்க வைக்கிறான். ஆனால் பூமிகா அங்கேயும் அவனை தேடி வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். 1 monthக்குள்ளே அவனை தேடி வரேன்னு சொல்லி அனுப்புகிறான். அடுத்த ஒரு பாம்பாண்டியும் வந்துட்டு போகிறான். இதையெல்லாம் கம்பவுண்டர் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பாம்பாட்டி வந்திருப்பான், அவன்கிட்ட வந்து பாம்பை வாங்கிட்டு வந்து என் அப்பாவுக்கு துரோகம் பண்ணினா மாமா ஃபேமிலியாக கொண்டுட்டேன்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு சின்ன ஃபைட்டு. அதில் விக்ராண்டை அடித்து போட்டுட்டு கிளினிக்கை பூட்டிட்டு போயிடுறாரு கம்பவுண்டரு. இதையே டாப்ஸிட்டையும் சொல்கிறான், நீங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறான். அவங்கள கொலை பண்ண பார்க்குறான். அங்கேருந்து தப்பிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜிம்மிக்கிட்ட கம்பவுண்டர் ஒரு சைக்கோ குடும்பத்தையும் கொண்டு இருக்கான், அவனை பிடிக்கலன்னா விக்ராண்டை கொன்றுவான்னு சொல்கிறாங்க. போலீஸ் கம்பவுண்டரை தேடி போகிறாங்க, அவன் இல்லை. பிரிட்ஜுக்கு கீழே அடையாளம் தெரியாத 2 பாடிஸ் இருக்குதுன்னு போலீஸ் டீமுக்கு தெரிய வருது. டாப்ஸியை கூப்பிட்டு போய் அடையாளம் காட்ட சொல்கிறாங்க. அதில் ஒன்று கம்பவுண்டரு, இன்னொன்று பூமிகா. ஆக 2 மேலேயும் சந்தேகம் இருக்குதுன்னு டாப்ஸியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் டார்ச்சர் பண்ணுறது நியூஸில் வருது. இதை கேட்ட விக்ராந்த் ஒய்ஃபை காப்பாற்ற சரண்டர் ஆகிறேன்னு சொல்கிறான். ஒரு ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே டாப்ஸியை கூட்டிகிட்டு வரணும்னு டிமாண்ட் பண்ணுறான். அதே பிரிட்ஜுக்கு கீழே யமுனை ஆற்றுல முதலைகள் இருக்குது. நைட் டைமில் விக்ராந்த் வரான். டாப்ஸியை அனுப்புகிறாங்க. அப்போ போலீஸ்லாம் டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் முன்னாடி போகிறான். அவன் வேறு யாரும் இல்லை, கம்பவுண்டர் தான். டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் செத்து போனது கம்பவுண்டர் இல்லை, பாம்பாட்டின்னு தெரிய வருது. கம்பவுண்டர் விக்ராந்தை கொலை பண்ண பார்க்க டாப்ஸி தடுக்க அங்கே நடக்கிற ஃபைட்டில் 3 பேரும் யமுனை ஆற்றுல விழுகிறாங்க. அங்கே தான் முதலைகள் இருக்கே. ஸோ போலீஸ் டீம் டெட் பாடிஸை தேடுறாங்க, கிடைக்கல. போலீஸ் சீனியர் இந்த கேஸு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பேட் நேம் உருவாகுது, பேசாமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் டாப்ஸியும் கம்பவுண்டரும் வேறு ஊரில் இருக்காங்க. டாப்ஸி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணோட நோட்டில் விக்ராந்தோட மெசேஜ் கிடைக்கிது. அதே டைமில் போலீஸ் ஆஃபீஸர் ஜிம்மிக்கு ஒரு புக் பார்சல் வருது. அதில் முதலுக்கு அதிகமாக மாமிசம் போட்டு தூரமாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அந்த புக்கில் இருக்கிற கேரக்டர்ஸ். இதையே தான் விக்ராண்டும் கம்பவுண்டரும் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே 3 பேரும் போட்ட ஸ்கெட்சு. ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் இருக்கும். அதே இடத்துக்கு கம்பவுண்டரை டாப்ஸியை கூப்பிட்டுட்டு போயிடும். அங்கே போலீஸ் ஆஃபீஸர் ஜிம்மியும் வராரு. ரயில்வே பிரிட்ஜில் இருந்து 3 பேரும் குடித்தப்போ கம்பவுண்டர் விக்ராந்தோட கட்டை கையை பிடுங்கி விட்டுருவான், முடையேட்ட சிக்கட்டுன்னு விட்டுருவான். இந்த உண்மையை கம்பவுண்டர் வாயிலிருந்தே வர வச்சு சூசைட் பாயிண்ட்லேருந்து டாப்ஸி குடிச்சிருவாங்க. போலீஸ் கம்பவுண்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் ரிப்போர்ட்டில் விக்ராந்தும் செட்டுட்டான், டாப்ஸியும் செட் ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் கம்பவுண்டர்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் விக்ராந்த் முதலையிலிருந்து தப்பிச்சிருப்பான். கிளைமேக்ஸை டாப்ஸியும் விக்ராந்தும் சேர்ந்துருவாங்க. நன்றி, வணக்கம்.